நாம டெய்லி பாக்குற இந்தியன் கரன்சி நோட்ஸ் அண்ட் காயின்ஸ்ல இருக்க இந்த சிம்பிள் எப்படி எப்ப இருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் கரன்சியோட சிம்பிள் மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட ஐடென்டிட்டியாவும் இந்தியன்ஸோட கல்ச்சர் அண்ட் மாடர்ன் ப்ராக்ரஸ ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஐடென்டிட்டியாவும் இருக்கு. ஆனா 2010க்கு முன்னாடி வரைக்கும் வந்த எந்த காயின்ஸ் அண்ட் நோட்ஸ்லயும் இந்த சிம்பிளை பார்த்திருக்க முடியாது. பல செஞ்சுரிஸா ஆஸ் ஐஎன்ஆர்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்த இந்தியன் கரன்சிக்கு இந்த சிம்பிள் வந்ததுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. எஸ், இந்தியன் கரன்சிக்குன்னு ஒரு யூனிக் சிம்பிள் வேணும்னு நினைச்ச இந்தியன் கவர்மெண்ட் 2009ல ஒரு ஓபன் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட அவங்க டிசைன் பண்ற சிம்பிள் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியும் சிம்பிளாவும் குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகக்கூடியதாகவும் இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டாங்க. இந்த கான்டெஸ்ட்க்கு 3000+ என்ட்ரிஸ் வந்துச்சு. அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ண 5 டிசைன்ல ஃபைனலா செலக்ட் ஆனதுதான் இப்ப நம்ம பாக்குற இந்த சிம்பிள். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் டிசைன் பண்ண இந்த சிம்பிளை இந்தியன் கவர்மெண்ட் 2010 ஜூலை 15ல இருந்து அபிஷியலா அடாப்ட் பண்ணாங்க. பாம்பே ஐஐடில ப்ரொஃபஸரா இருக்க உதயகுமார் இந்த சிம்பிளை ரொம்பவே கிளவரா தேவநாகரி லெட்டர் ரா அண்ட் வெர்டிகல் பார் இல்லாத ரோமன் கேபிட்டல் லெட்டர் ஆர கம்பைன் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கு மேல இருக்க இந்த 2 parallel horizontal லைன்ஸும் இந்தியன் பிளாக்ஸோட சாஃப்ரான் அண்ட் கிரீன் ஸ்ட்ரைப்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஈக்குவல் டு சைன் மாதிரி இருக்க இந்த parallel லைன்ஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் பேலன்ஸ்ட் எக்கனாமியோட சிம்பிளா நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியன் அண்ட் ரோமன் லெட்டர்ஸோட காம்பினேஷன்ஸ் இந்தியாவோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜஸ் அண்ட் அதோட குளோபல் அவுட்லுக்கை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த சிம்பிள் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் ருபீஸ்க்குன்னு குளோபல் ஐடென்டிட்டி கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தோனேஷியாவோட கரன்சி கூட சேர்ந்து இந்தியன் கரன்சியும் ஆர்ஸ் ரீனு தான் மென்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த யூனிக் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் டாலர், யூரோ, பவுண்ட், என் மாதிரி நம்ம இந்தியன் கரன்சிக்கும் செப்பரேட் மார்க் கிரியேட் ஆச்சு. 2010ல இந்த சிம்பிளை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதும் அதை காயின்ஸ், நோட்ஸ், செக்ஸ், ஸ்டாம்ப்ஸ்னு எல்லாத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே சிம்பிளா, மாடர்னா அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்க இந்த சிம்பிள் இப்போ டிஜிட்டல் வேர்ல்ட், ஆன்லைன் பேமெண்ட்ஸ், பேங்கிங்னு ஆரம்பிச்சு யூனிகோட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கரன்சில இருக்க இந்த சிம்பிளை பாக்குறப்ப ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிம்பிள், இட்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா.